அன்னப்பொடி யார் வேணா சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலாம் குண்டாயிர மாட்டாங்க. அது தொடர்ந்து சாப்பிடுற போது அந்த வத்த குச்சியா இருக்குல்ல உடம்பு, அது நல்லா வாலிப்பா அடுப்பு சுடவும் பொட்டுக்கடலைய போட்டு வறுத்துருவோம். மிளகும் சீரகமும் கூடவே கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். மிளகும் சீரகமும் பட பட படப்படன்னு வெடிச்சிருச்சு. உப்பையும் கருவேப்பிலைய, இப்ப இந்த கருவேப்பிலையும் லேசா படப்படன்னு வர வரைக்கும் வறுத்தா போதும். இதுல என்னெல்லாம் போட்டிருக்கிறோம்? பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலைய வறுத்து இதை வச்சிருக்கோம். இது கொஞ்சம் ஆறுன பிறகு இது அப்படியே போய் அன்னப்பொடியை இப்ப நல்லா பொடி பண்ணி, இதுதாங்க அந்த அன்னப்பொடி. சுடு சோத்துல பொடியை போட்டு நெய்ய அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாக்க நீங்க எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும்.